தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மேஷ ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கு? இப்போ மேஷ ராசி காசு போட்டாங்கன்னா நல்லா வளரும் முதலீட்டு. ஆனால் என்னென்னா அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டா இல்லை கமோடிட்டிஸா. மிதுன ராசி போன வருஷமே அது ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ குரு வந்து சில பேர் வருத்தெல்லாம் படுறாங்க, குரு மூவ் ஆகுது சார், கவலையே இல்லை, 2வது வீட்டுக்கு போகிறாங்க. அப்போனா என்ன பணம் ஜாஸ்தியாக வரும். கன்னி ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கு? வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, நல்ல கன்னி சித்திரையாக இருந்தால் நல்லா ஷாப்பிங் பண்ணுவாங்க. விருச்சிக ராசி இவங்களுக்கான பராபவ வருட பலன்கள் என்ன? விருச்சகத்துக்கு ஜாக்பாட் இந்த வருஷம். ஏன்னா குரு பகவான் இவங்களை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. கும்பராசினர் இவங்களுக்கான பராபவ வருட பலம் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கஷ்டத்துக்கு மேலே தீர்ந்துடும். ஏற்கனவே சனி பகவான் மூவ் ஆகிட்டாரு, இப்போ ராகு பகவானும் மூவ் ஆகிட்டப்போ நல்ல வளர்ச்சி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்வாமுடன். தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் வரப்போகுது. இந்த பராபவ வருடம் எந்த மாதிரியான அமைப்பை கொண்டு ஆரம்பிக்க போகுது சார்? ஸோ இது வந்து நம்ம பஞ்சாங்க முறைப்படி நம்ம வந்து யார் ராஜா மந்திரி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். மெயினாக ராஜா இந்த தடவை யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன்னு சொல்லுவோம். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்க முறைப்படி. மற்றபடி பாம்பு பஞ்சாங்கம் நிறைய இருக்குது, நம்ம ஆற்காடு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ராஜா வந்து குருன்றதுனால அரசியல் ரீதியாக நிறைய பாலிசி சேஞ்சஸ் வரும். மெயினாக டேக்ஸில் பொதுவாகவே நிறைய பாலிசி சேஞ்சஸ் வரும். இது ஒன்று. மந்திரி செவ்வாய் அப்படின்றதுனால சண்டைகள் ரிலேட்டடாக கொஞ்சம் வரும். நம்ம அதான் முக்கியமாக அண்டை இப்போ பாகிஸ்தான், சைனா, ஸ்ரீலங்கா இதை நோக்கி ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது தூரமாக நடந்த போர் இல்லாமல் இப்போ பக்கத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, புதிதாக எதனா நோயும் வரும், நோய்க்கான மருந்தும் வரும். ஏன்னா செவ்வாய்ன்றது உங்களுக்கு மருந்துக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நோயும் அவர் தான், மருந்தும் அவர் தான், சண்டைகள் அதுவும் அவர் தான் சொல்லலாம். இன்னொன்று, இப்போ சேனாதிபதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் வருவார். இதுவும் எப்படின்னா, ஒன்று அந்த பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கண்ட்ரி கூட சண்டை, இதுவும் ஒன்று. மழைகள் அதிகமாக வரும். மழை அதுவும் எப்படின்னா பொதுவாக பார்க்கணும், 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடநாடு, இப்போ பீகார் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பேய் மழை அடித்து நகர்த்தும் மழை. சவுத் சைடு பரவாயில்ல, தமிழ்நாடு பரவாயில்ல. இருந்தாலும் எப்படி போட்டிருக்குன்னா அதிகமாக மழை பெஞ்சு அது வந்து கடலோட கலக்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்போனா கடலோட பெருசாக கலக்கலைன்னா மிதமான மழை, கடலோட கலக்கலைன்னா அதிகமான மழை. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ யூடியூப் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, நம்ம பேசுவோம். அந்த காலத்தில் ராஜாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷம் ஆரம்பிக்குதுன்னா அதை பொறுத்து பிளான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிடபிள்யூடி சொல்கிறோம், இப்போ ராஜாங்க ஓகே மழை இவ்வளோ அதிகமாக வரப்போகுது, அப்போனா நான் இந்த ரோட்வேஸோ அப்படி இல்லைன்னா இந்த வாட்டர் வேஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்படி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து விவசாயிகள், இவங்க தான் நம்மளுடைய பேக் போன், சாப்பாடு தான் பேக் போன். ஸோ அவங்களும் இதை நோக்கி எந்த மாதிரி பயிர்கள் இடலாம் அப்படின்றதும் அவங்க வந்து கால் எடுத்துக்கலாம். முக்கியமாக அதிக மழைகள் எங்கன்னா கடலோர மாவட்டம், சென்னை, விழுப்புரம் கடலோர மாவட்டம், இந்த சைடு அதிகமான மழைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. இந்த பராபவ வருடம் ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம், தேர்தல். பராபவ வருடத்துக்கு சில நாட்கள்லேயே தேர்தல் வருது, சில நாட்கள்லேயே ரிசல்ட்டும் வருது. எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் கொடுக்குற இந்த ஆண்டு தேர்தல்லையும் சேஞ்சஸ் கொடுக்குமா? சந்திரன் காம்பினேஷன், சனி பகவான் காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வலு சேரும். எஸ், சினிமாவில் இருக்கவங்களுக்கு இவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு நான் எதுவும் ப்ரெடிக்ஷன் சொல்லலை. ஆனால் சினிமாவில் இருக்கவங்களுக்கு வலு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேரும். இது ஒன்று. அடுத்து யார் வந்தாலுமே பாலிசி சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். இது ஒன்று. இது 2. 3வது என்னென்னா, மக்கள் பணம் அதிகமாக விரயமாகும். எஸ், விரயமாகும். பாலிசி சேஞ்சஸ் நிறைய விதத்தில் சொல்லலாம். அது நல்லதுன்னு சொல்லலாம், சில விஷயங்கள் நம்மளை கெடுபடியாக பிடிக்கணும்னு சொல்லலாம். இது ஒன்று. இன்னொன்று, மக்கள் பணம்ன்றது பாலிசி சேஞ்சஸால் மட்டும் இல்லை. நம்ம வந்து பணம் எதுக்கு வரி கட்டுறோம்? நல்ல ரோடுக்கு, நல்ல இதுக்கு. இது சரியில்லை, இந்த தண்ணி போய் கடலில் சேரும், எனக்கு விவசாயம் எங்கேயாவது அடிபடணும்னாலும் விவசாயம் வந்து அந்த விவசாயிக்கு மட்டும் பாதிக்கிறது இல்லை,
விவசாயிக்கு பாதித்தா நமக்கும் சாப்பாடு காசு ஏறும், கவர்மெண்ட்டும் டேக்ஸ். அப்போ இது கவர்மெண்ட் பண்ணுறது என்ன, நம்ம பணம் தானே. அப்போது இது மூலியமாகவும் பணங்கள் அதிகமாக விரயமாக வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே சார். 12 ராசிகளுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துடலாம் சார். முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கு? மேஷ ராசி செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய் தான் இவங்களுக்கு வந்து இப்போ மந்திரியாகவும் இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பதறுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது எந்த கிரகமுமே, அதாவது இது வந்து ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கம்மா. எந்த கிரகமே முழு சுப கிரகமும் இல்லை, முழு கெட்ட கிரகமும் இல்லை. அவங்களோட நம்ம எப்படி அலைன் ஆகிறோன்றதை பொறுத்து தான். ஸோ சனி பகவான் வராருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ இது வந்து விரைய சனி, செலவாக போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு செலவு ஆகணும், செலவு பண்ணணும், அவ்வளோதானே. நீ பைக்கில் இப்போ காஸ்ட்லியான ஸ்பீடான பைக்கில் காசு போட்டு எங்கன்னா வழிக்க விழுந்தினா அதுவும் செலவு தான். இல்லை அந்த காசை எடுத்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அதுவும் செலவு தான். இவங்களுக்கு வந்து 4ஆம் வீடு சூப்பராக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கட்டும். இப்போ மேஷராசி சனி பயிற்சியே நடக்கட்டும். இப்போ மேஷராசி காசு போட்டாங்கன்னா நல்லா வளரும் முதலீட்டு. ஆனால் என்னென்னா அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டா இல்லை கமோடிட்டிஸா கோல்டா நிலமான்றது அவங்க ஜாதகத்துக்கு எந்த அமைப்பு நல்லா இருக்குன்றதை செக் பண்ணி போட்டாங்கன்னா இப்போ போடுற காசு நல்லா வளரும். இது ஒன்று. இதுதான் விரைய சனியை நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது இதுதான். சரிங்களா, இது ஒன்று. அடுத்து வந்து கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதாவது எங்கள் தம்பிங்களே நிறைய பேர் இருப்பாங்க, நான் அவங்ககிட்ட அதான் சொல்லுவேன். அதாவது நான் செட்டில் ஆகிட்டு பண்ண போகிறேன், வீடு வாங்கிட்டு பண்ண போகிறேன், அந்த கதையே இல்லை. அப்படி கேட்குறவங்களும் வேணாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இவன் வளருவான் கரெக்டாக கணிச்சு அறிவோடு வரவங்கள கல்யாணம் பண்ணிக்கும். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். இது விட்டுட்டாங்கன்னா அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு விண்டோ மாதிரி. இப்போ கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக ஓப்பன் ஆயிருக்கு, அதை பண்ணலாம். மேஷ ராசியில் வந்து நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதுவும் மேஷத்தில் பரணியில் வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஈகோ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, டக்குன்னு ஈகோ ட்ரிகர் ஆகிடும். ஆனால் பட் என்னென்னா விட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா அன்பு காட்டுறது தான் ஜாஸ்தியாக காட்டுவாங்க. அப்போது லவ் பண்ணுறது பிரச்சனையாக இருக்குன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க, நிம்மதியாக போயிடும். ஏன்னா கல்யாணத்துக்கான வீடு நல்லாயிருக்கு. இது ஒன்று. இன்னொன்று, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குது டைம். பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது டைம். பிஸ்னஸும் நல்லா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸை தேடி எதனா பார்ட்னர் தேடினீங்கன்னா அந்த பார்ட்னரும் கிடைக்கும். இப்போ எனக்கே வந்து என்னென்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னே தெரியல. இப்போ இந்த இன்டர்வியூ பற்றி என்னோடய பழைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவனே லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எப்படின்னே தெரியல, அதுவாக வரும். அந்த கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பார்ட்னர். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ உழைப்பாவோ இல்லை ஒரு ஐடியாவாவோ எப்படியோ உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையும். பிஸ்னஸுமே நல்லபடியாக வளரும். சரி, இதெல்லாம் சூப்பராக இருக்கிறது. இதை பயன்படுத்தலாம். சரி, எதில் நான் வந்து கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹெல்த்து. பொதுவாகவே மேஷராசி வந்து சூடு உடம்பு. அவங்க அதை சொல்ல, அவங்களுக்கு வந்து மார்கழி மாதத்தில் கூட முகத்தில் பரு வரும். அந்த அளவுக்கு அது வந்து சூட்டான உடம்பு. இன்னொன்று, இவங்களுக்கு அந்த பிபி ரத்தம் சம்மந்தமான இந்த இஷ்யூஸும் வரும். அப்போ என்னென்னா, இதுதான் நம்ம உடம்பு. இதை வந்து நான் பயாலஜியாக பேசுகிறேன். இதுதான் என் உடம்பு. இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போது அவங்க எடுத்துக்கிற உணவு எல்லாமே ஒரு கூல் பண்ணுற உணவை எடுத்துக்கணும். கூழுன்றதே அவங்களுக்கு தான் மெயினாக. ஆடி மாதத்துலலாம் மெயினாக கூழ் குடிக்க வேண்டியது அவங்க தான். கூழ், மோர் இந்த மாதிரி குடித்து உடம்பை அவங்க சரி பண்ணிக்கிட்டாவே, உடம்பு அடங்கிட்டாவே மனசு அடங்கிடும். சரிங்களா? ஏன்னா இப்போ இவங்க 5ஆம் வீடும், இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் கேது பயங்கரமாக குழப்பிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஆஃபீஸில் ஒரு மேஷராசிக்கிட்ட ஒரே ஒரு டாஸ்க் கொடுங்க, உங்களை குழப்புற மாதிரி எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு பாருங்கள். மனசு வந்து குழப்பிப்பாங்க. அதுக்கு ரொம்ப இப்போ அவங்கள போய் நீ தவம் பண்ணனா, மேஷராசியில் தவம் பண்ணாது. ஒரு இடத்துல ஒரு சேரில் 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களால உட்கார முடியாது. அவங்கள எங்கே நம்ம தவம் பண்ண சொல்கிறோம்? ரொம்ப சிம்பிள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புல கான்சன்ட்ரேஷன் வரும். உடம்புல கான்சன்ட்ரேஷன் வந்தால் மனசில் கான்சன்ட்ரேஷன் வரும். மனசு இருந்தாலும் அவங்க பண்ணுற வேலைகள் எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. ஹெல்த்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னாவே அவங்களும் சீராக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிலையும் ஆட்டோமேட்டிக்காகவே சொல்யூஷன்ஸ் வந்துடும். இது ஒன்று. ஆஃபீஸை கவனமாக இருக்கும். அவங்க கொலீக்ஸ் கிட்ட பேசும்போது ஜென்ரலாக மேஷராசி எங்கே பிரச்சனையில் மாட்டோன்னா, அவங்க பிரச்சனையை விட மற்றவங்களுக்கு பிரச்சனை போது நான் போய் முன்னே நிற்கிறேன்னு நிற்பாங்க. அதில் தான் மாட்டுவாங்க. அது இல்லாமல் நம்ம சரியில்லை, சனி பயிற்சி ஆரம்பிச்சு கம்முன்னு போய் உக்காந்துட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பிரமாதமான வருஷம் அமையும். சார், அடுத்த ராசியான ரிஷபம், இவங்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கு? ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆஹா ஓஹோன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இல்லை, பொய்யின்னுவாங்க. விஷயம் என்னென்னா, சனி பகவான் இவங்களை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படின்னா என்ன நடக்குன்னா,
இவங்களுக்கு எல்லாமே வெற்றி. ஏன்னா இவங்களுக்கு சனி பயிற்சி எதுவும் இல்லை, ஆனால் சனி பகவான் பார்வை. அப்போ தடங்கள் வரும். அப்போது எந்த விஷயம் எடுத்தாலும் தடங்கள் வரும், ஆனால் அதை மோதி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு ஜெயிச்சிருவாங்க. அதாவது இது வந்து காளமாடு. அந்த காளமாடு முட்டி மோதினாதான் அது காளமாடு. நீ அமைதியாக இருந்துட்டீங்கன்னா வேலைக்காகாது. ஸோ ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஜஸ்ட் இவங்க வந்து முட்டி மோதும். அதாவது எதுலன்னா முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. இந்த தமிழ் வருஷத்துக்கு முயற்சி ஸ்தானம் சூப்பராக. அப்போ இவங்க எது முயற்சி எடுத்தாலும் ஜெயிப்பாங்க. ஆனால் முயற்சி எடுக்கணும். கொஞ்சமாவது முயற்சி எடுத்தால் தான் ஜெயிப்பாங்க. இது ஒன்று. மெயினாக எது இதில் அப்படி இவங்க முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருமணம். ரிஷபம் தாராளமாக ஏன்னா இவங்க வந்து சுக்கிரன் வீடு. இவங்களும் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. இவங்க மேலே நிறைய பேர் அட்ராக்ட் ஆகுவாங்க. இதுக்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துக்கு இவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கு யாரும் ட்ரை பண்ணணும், மகப்பேரை ட்ரை பண்ணலாம். ரிஷபத்துலேயே நிறைய பேர் ஏன்னா இப்போ 2ஆம் திருமணம் ரொம்ப காமன் ஆகிட்டே வருது. 2ஆம் திருமணம் இவங்க யாராவது ட்ரை பண்ணால் அவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து இவங்க வந்து பிஸ்னஸில் இல்லை யாருன்னா பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நிறைய பேர் மீடியா, பேங்கிங் செக்டர்ஸ், கார்மெண்ட்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இதில் நிறைய பேர் இருப்பாங்க. பிஸ்னஸ் ட்ரை பண்ணோன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஸோ இல்லை இன்வெஸ்டர்ஸோ, ஏன்னா இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா வரணுன்னாலும் தாராளமாக வரலாம். சார் யாருமே இன்வெஸ்டர் என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பணம் கேட்டால் கூட கிடைக்கும். ஸ்பவுஸ் கிட்ட பணம் கேட்டால், சொந்தக்காரர்கிட்ட பணம் கேட்டாலும் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. குருமார்கள், மென்டர்ஸ் கிடைப்பாங்க. நல்ல ஒரு எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா ஒரு நல்ல தெரிஞ்சவர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கும். இது வந்து குருமார்கள், மென்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சூப்பரான டைம். இதெல்லாம் நல்லா இருக்குது. எதில் வந்து இவங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாகிரதையாக இருக்கணும். சார் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கஷ்டமாக என்னென்னா உழைப்பால் உயரணும், காசு போட்டு உயரக்கூடாது. பிஸ்னஸ் வந்து உழைச்சி முன்னேறினா ஜெயிச்சிட்டாங்க, காசு போட்டாங்கன்னா கஷ்டம். அதேமாரி இவங்க வந்து நிலராசி, பெண் ராசி. இவங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். இவங்க வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு வண்டி வாங்கலான்னு போயிட்டு 2.5 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போனாங்கன்னா மாட்டிப்பாங்க. என்ன தேவையோ தேவையாக இருந்தால் மட்டும் வாங்கினாங்கன்னா புடைச்சிப்பாங்க. ஆசைப்பட்டு அதிகமாக போனாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு பிரச்சனையாகும். இது ஒன்று. இன்னொன்று இவங்க வந்து தாயார் உடல்நிலை இதெல்லாம் கொஞ்சம், அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் டக்குன்னு போய் டாக்டரை பார்த்துருங்க. அது உடல்நிலை உங்களுக்கு பத்திரமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம். ஓகே சார். அடுத்து 3வது ராசியான மிதுன ராசி. இவங்களுக்கான பராபவ வருடம். எஸ், மிதுன ராசி போன வருஷமே அது ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ குரு வந்து சில பேர் வருத்தெல்லாம் படுறாங்க, குரு மூவ் ஆகுது சார். கவலையே இல்லை, 2வது வீட்டுக்கு போகிறாங்க. அப்போனா என்ன, பணம் ஜாஸ்தியாக வரும். ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும். இவங்க ஃபேமிலியோடு நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பண்ணலைன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. சில பேர் கொஞ்சம் ஜாதக ரீதியாக கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல மெமரி இருக்கும். நம்ம லைஃப்பில் சில டைம் அப்பா கூட இத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு 2-3 டூர் நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மெமரி அமைகிறதுக்கு இது சூப்பரான வருஷம். இது ஒன்று. அடுத்து குலதெய்வம் அருள் வேணுன்றவங்க, குலதெய்வம் தெரியாமல் தேடுறவங்க, அவங்கெல்லாம் வந்து இவங்க போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. மிதுனத்தில் நிறைய பேருக்கு ரெட்டை குலதெய்வம் வரும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க 2 குலதெய்வமும் போய் வேண்டுங்க. அப்பா சைடு, அம்மா சைடு, ஒய்ஃப் சைடு, ஹஸ்பண்ட் சைடு 2 குலதெய்வமும் வேண்ட அது ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். இவங்களுக்கும் ஜாபில் ப்ரமோஷன், ஜாபில் வளர்ச்சி, இல்லை ஜாபில் ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர், இல்லை ஒரு சேலரி ஹைக்கு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். இல்லை ஒரு பிடிச்ச டீமில் போய் மாறுது, அந்த மாதிரி ஏதாவது ஜாபில் நல்ல விஷயம் கண்டிப்பாக வரும். இவங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் மிதுன ராசிலாம் வந்து லவ் பண்ணுறதுக்குனே பிறந்த ராசி. கவிதை நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, ஹம் பண்ணிக்கிட்டே. நீங்கள் போகும்போது யாராவது சொந்தக்கார வீட்டில் பாத்ரூமில் ஒருத்தர் பாடினே இருக்காருன்னா மோஸ்ட்லி இது மிதுன ராசி லக்னமாக இருக்கும். ஸோ அந்த லவ் பண்ணுறவங்களும் கல்யாணத்துக்கெலாம் மாற்றணுன்னா சூப்பர். இல்லை கல்யாணம் வேணாம், இப்போதைக்கு நான் லவ் மட்டும் தேடிட்டு இருக்கனால அதுக்கும் நல்லபடியாக அமையும். மகப்பேருக்கு டைம் ரொம்ப சூப்பராக அமையும். இவங்க எதில் ரொம்ப ஜாகிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, எந்த முயற்சி எடுத்தாலும் ஜாகிரதையாக பண்ணணும், சின்சியராக பண்ணணும், மறுபடியும் பண்ணணும். என்னென்னா மிதுன ராசி வந்து ரொம்ப அறிவாளி ராசி. புதன் ராசி ரொம்ப அறிவாளி. ஆனால் ஒரு ஜனகராஜ படத்தில் வரும், எனக்கு யாரும் வெடி வைக்க முடியாது, எனக்கு நானே வச்சு போயிடுவார்ல, அது யாரும் மிதுனம் தான். மிதுனத்துக்கு வந்து யார் அட்வைஸையும் கேட்டு ஏமாந்துட மாட்டாங்க. ஆனால் அவங்களே தப்பாக டிசிஷன் எடுத்து மாட்டிப்பாங்க.
அது முயற்சி ஸ்தானம் இவங்களுக்கு இப்போ வீக்காக இருக்குது. நல்லா படிக்கிற குழந்தை ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கும், எக்ஸாமுக்கு முன்னால் எனக்கு எல்லாம் தெரியுன்ற நிறைய நேரம் தூங்கிடும். அதுமாரி பிரச்சனை. அப்போ எடுக்கிற முயற்சி அவங்க தொடர்ந்து, எனக்கு டைம் இப்போ சரியில்லை, முயற்சி ஸ்தானத்தில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அசுர வளர்ச்சி வரும். இது ஒன்று. அடுத்து வந்து இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்பட்டால் மட்டும் பண்ணணும். ஏன்னா அறிவான ராசின்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்க இது ஏறும் இது இறங்கணும், ஆனால் அவங்க பணம் போட்டாங்கன்னா கவுந்துடும். அதாவது உன் அறிவுனா அறிவை வச்சு சம்பாதி, நீங்கள் காசு அதில் போட்டிங்கன்னா பிரச்சனை. ஏன்னா நீங்கள் என்ன தான் அறிவாளி இருந்தாலும் கிரகம் அதோடைய வேலையை செஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடையாது. அப்படி பண்ணுற சூழ்நிலை வந்தால் ஒய்ஃப் பேரில் பிள்ளைங்க பேரில் யாருது மேட்ச் ஆகுதோ அதில் போட்டுக்கலாம். ஆஃபீஸ்லேயும் பாலிடிக்ஸும் இன்வால்வ் ஆகக்கூடாது. இவங்களும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு பாலிடிக்ஸும் பிடிக்கும், அப்படின்னு உள்ளே போய் பார்ப்பாங்க, மாட்டிப்பாங்க. பாலிடிக்ஸ் வருதுன்னு தெரிஞ்சாலே அங்கேருந்து நகர்ந்து வந்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். அவங்க பிஸ்னஸில் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் அவங்களுக்குலாம் வந்து பணமழை தான். அடுத்து கடக ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கு? இந்த வருஷத்துக்கு மெயின் ஜாக்பாட் அப்படின்னா கடகம், சரிங்களா? ஏன்னா கடகத்துக்கு வந்து இந்த 12ல் இவ்வளோ நாள் குரு இருந்தார் போன வருஷம்லாம். நிறைய நல்ல நியூஸ் வரும். அதாவது நீங்கள் கடகத்திட்ட பேசினா டயர்டாக இருப்பேன், என்ன இப்போ தான் சித்தி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்புறம் பெரிய அப்படியே ஃபங்க்ஷனாக வந்துட்டுருக்கோம், கல்யாணம் காது குத்து ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். கையில் வந்து காசே இருந்திருக்காது. இந்த வருஷம்லாம் எப்படின்னா இந்த வருஷம் வந்து ஒன்றும் அதிகமாகும் ஃபங்க்ஷன்ஸ் நல்ல விஷயம். இவங்க கல்யாணம் ஆகிற ஏஜில் இருந்தால் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ஏற்கனவே மேரிடு சார், குழந்தைக்கு வெயிட் பண்ணுறோன்னா குழந்தை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தை கிடைக்குதுன்னா நம்ம கம்முன்னு உட்கார்ந்தா கிடைக்கிறது இல்லை. சில பேர் இப்போ ஐவி ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்கன்னா இந்த டைமில் போகிறது நல்லது. ஸோ அந்த குழந்தை பேருக்கான விண்டோ தான் இது, சரிங்களா? ஸோ அதுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து பாசம் காட்ட ஆள் இல்லை, ஃப்ரெண்டு இல்லை. ஏன்னா இது வந்து நீர் ராசி, பெண் ராசி, ரொம்ப எமோஷனல் ராசி. இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னா இவங்க கூட யாருன்னா பாசம் காட்டுறவங்களா இருந்தால் இவங்க வந்து அசுர வளர்ச்சி ஆகுவாங்க. இவங்களுக்கு பாசம் காட்ட ஆள் இல்லைன்னா சோகமாயிடுவாங்க. இந்த தடவை வந்து பாசம் காட்டுறதுக்கு ஃப்ரெண்டோ, அது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூட நல்ல ரிலேஷன்ஸ் வரும். வீட்டில் இருக்கவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா குடும்பத்தோடு நிறைய இடம் அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இவங்க வந்து குடும்பத்தோடு சேர்ந்து நான் ஒரு வீடு வாங்கணும், குடும்பத்துக்கு வந்து இப்போ நகை வாங்கணும், அதான் வீட்டில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் நிறைய வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம்னா இவங்க வந்து சாமான் செட்டு வாங்குறதுன்னு பயங்கரமாக ஜாலியாக இருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது இவங்களுக்கு. வேலையில் ப்ரமோஷன், இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, நிறைய பேர் அப்ராட் ட்ராவல் பண்ணுவாங்க. யாராவது அப்ராடுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது கண்ணை மூடிட்டு போகலாம். இப்போ இருக்கிற குளோபல் சுச்சுவேஷனுக்கு நல்ல கண்ட்ரியாக நம்ம எம்பசி எங்கே இருக்குன்றதை பார்த்து போனாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். எது இவங்க ஜாகிரதையாக இருக்கணும்னா, அதிகமாக நல்ல நிகழ்ச்சி வரப்போகுதுன்னா செலவாக போகுதுன்னு அர்த்தம். காசு விஷயத்தில் காசு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். என்னென்னா இவங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு யோசித்து வச்சுருப்பாங்க, அது ஒரு 3-4 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிரும். இன்னொன்று இவங்களோட வீக்னஸ் என்னென்னா எமோஷனல் ஆகும்போது அந்த சந்தோஷமான ஸ்டேட்டில் யார் வந்தாலும் அள்ளி கொடுத்துக்கிட்டே அந்த முத்து படத்தை வந்து வச்சுக்கிட்ட மாதிரி குத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ பணம் விஷயத்தில் என் நேரம் சரியில்லை, இப்போ யாருக்கு கொடுக்குறீங்களோ எழுதி வச்சுக்கிட்டாலே ஜெயிச்சிட்டிங்க நீங்கள். ஏன்னா இது வந்து இது குபேரனுக்கு கொடுத்த ஒரு ரகசியம். அதை பற்றி ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ படம், எழுதி யார் வைக்கிறாங்களோ அவங்க கையில் பணம் தங்கும். இவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்த இவங்ககிட்ட வாங்கி எழுதி வச்சாலே இதுவே ஒரு பெரிய பரிகாரம், ப்ராக்டிக்கல் பரிகாரம். இது ஒன்று காசு விஷயம். இன்னொன்று வந்து இவங்களும் முயற்சி ஸ்தானம் தொடர்ந்து இப்போ கல்யாணத்துக்கு நேரம் நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டோம். அப்போ அதாவது நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க, புரோக்கர் வருவாங்க, ஃபோட்டோ கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போனால் தான் ஜெயிப்பாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்கே என்னை திட்டாங்கன்னா இனிமேல்ட்டு எந்த வீட்டுக்கும் போய் பார்க்க மாட்டேன்னா ஆகாது. நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான எல்லா விதிகளும் இப்போ இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இவங்க வந்து எதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க. எப்போவுமே அவங்கள சுற்றி பாசிட்டிவான பீப்புள் இருந்தாங்கன்னா ஜெயிச்சுப்பாங்க. நம்ம மக்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன், இது வந்து நான் சீடு தெரப்பியில் சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க, ஒரு டைம் ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ஒரு டைம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. மைண்டு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா அக்ஷதை இருக்குல்ல, அது இப்போ இருக்க காலகட்டத்தில் அக்ஷதை, அந்த மஞ்சள் கலந்த அரிசி அக்ஷதையை
ஒரு மஞ்சள் பேப்பரில் மடித்து இவங்க எப்போயும் பாக்கெட் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது வச்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மைண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே சார், அடுத்த சிம்ம ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கு? சிம்ம ராசியை தான், அந்த சிங்கத்தை தான் 1.5 வருஷமாக கதற விட்டுட்ருக்காங்க அஷ்டம சனின்னு சொல்லிட்டு. அதாவது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு 2 கோடு இருக்குது, ஒரு கோட்டை சின்னதாக ஆக்கணும்னா பக்கத்தில் இருக்க கோட்டை பெருசாக்கினா போதுன்னுவாங்க. சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி இருக்கானா இருக்குது, கேது பகவான் இருக்குன்னா இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதை பெருசாக்கிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பெரிய நல்ல நியூஸ் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வருஷம் ஒரு மெயினான ஒருத்தர் கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னா சிம்ம ராசி தான். அவங்க தான் கையெடுத்து கும்பிடுறது நியூ இயர். என்னென்னா ராகு கேது பயிற்சி நடக்குது அரௌண்ட் December 5th அப்படி நடக்கும். கேது பகவான் இவர் வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவாங்க. அப்போனா இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இருந்த பாதி பிரச்சனைக்கு மேலே சால்வ் ஆகிடும். அப்பாடுன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது சார் பணம் வருமா அது வருமா எது வரும்னு நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் கிளாரிட்டி வரும். இந்த 1.5 வருஷமாக என்ன பண்ணுறனே தெரியாமல் இந்த மேட் லைன்ற மாதிரி சுற்றி இருந்திருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணுன்ற ரொம்ப கிளாரிட்டி இப்போ கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது ஒன்று. இன்னொன்று, இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது டைம். அதாவது என்ன இப்போ கமெண்ட்டில் என்ன வரணும்னா காசே இல்லை எங்கே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது காசு இல்லைனா மொபைல் இல்லாமல் இருக்கீங்களா, டேட்டா பேக் இல்லாமல் இருக்கீங்களா, யூடியூப் பார்க்குறீங்கள, சாப்பிட்டோம்ல, இருக்குது. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணணும். அதாவது லேண்டு வாங்கணும், வண்டி வாங்கணுன்றதில்ல. நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி கண் கிடைக்கும். சின்ன காயினில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்றைக்கி வெள்ளி தான் பயங்கரமாக ரேட்டு இருக்குது. அதனால் என்ன கையில் காசு இருக்கோ நான் இது என்னோடய கிளாஸில் சொல்லி தருவேன். ஒரு வீட்டில் உங்களுக்கு வீடு வேணும்னா அந்த 4ஆம் பாவம் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா அதில் வேறு சில விஷயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மற்ற விஷயம் தானாக வரும். அதில் ஒன்று வெள்ளிக்காய் சின்னதாக நீங்கள் வாங்கினே அந்த வீடு ஆக்டிவேட் ஆகும். அடுத்து உங்களை நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டு போகும். ஸோ உங்களுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் வச்சு ஒரு வெள்ளி காயினோ குத்துவலை கோயிலில் நீங்கள் வந்து ஒரு வண்டியோ அந்த மாதிரி வாங்கலாம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து ஜாபில் ப்ரமோஷனுக்கோ நல்ல சேலரி ஹைக்கோ ஆகிப்பிருக்கு. ஏன்னா இந்த 2 வருஷத்தில் சிம்மத்துக்கு வந்து வேலையை தக்க வச்சிருக்கிறது ப்ராப்ளமாக இருந்திருக்கும். இன்னொன்று, ஜென்ரலாக சிம்மத்தை வந்து ஆஃபீஸ் வந்து இப்படி பார்ப்பாங்க. இந்த 1.5 வருஷம் இன்டர்ன் கூட மதிச்சிருக்க மாட்டான். வரவெல்லாம் இடின்னு இடிச்சிட்டு போயிடுவான். அவங்க அவ்வளோ வீக்காக இருந்திருப்பாங்க. இப்போ அது அப்படியே மாறும். இப்போ அவங்களே ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்துருப்பாங்க, லைட்டாக மாறும். இப்போ இந்த அப்ரைசல் சைக்கிளெல்லாம் அவங்க பேர் வரும். இவங்களுக்கு எதனா கொடுக்கலாம், 2 வருஷத்தை தரலை அப்படின்ட்டு. அப்படி அந்த பேச்சு வரலை. இப்போ போய் இப்போ நீங்கள் பேசுங்க. ஆஃபீஸில் உங்களோட எனர்ஜி ஏறுது. அப்போ இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சான்சஸ் இருக்குது. இது ஒன்று. வேலை சொல்லிட்டோம். இது அப்படியே பிஸ்னஸ்லையும் இந்த 1-1.5 வருஷம் ரொம்ப நஷ்டமாக இருக்கும். அதாவது கப்பலில் டன்னாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற சிம்மராசியை நான் பார்த்துட்டேன். கோவிலில் குறி சொல்கிற பூசாரியும் பார்த்துட்டேன். பணம் வேறையே தவிர அவங்க அவஸ்தை வந்து ஒரே மாதிரி இருந்தது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சர்வீஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கையில் பண நடமாட்டம் இல்லை, அந்த ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக வரும். பணம் நடமாட்டம் சொல்ல மாட்டேன், பிஸ்னஸில் ப்ராஃபிட், பிஸ்னஸ் க்ரோத் வந்து இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வளரும். இது ஒன்று. இன்னொன்று, கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க யாரை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் வீட்டிலலாம் ராகு இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணோன்ற அவசரத்தில் போய் மாட்டிப்பாங்க. இப்போ இந்த மேட்ரிமோனியில் நிறைய ஃப்ராடுதனங்கள் நடக்குது, அப்படியே மாட்டிப்பாங்க. இது ஒன்று. நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நீயா போய் மாட்டின அப்படின்ட்டு. பட் நேரம் அப்படி இருக்குது ஒன்று. அப்படி இல்லைன்னா நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல பொண்ணு நல்ல பையன் தெரிஞ்சவங்களை பண்ணுறனாலும் கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள கரெக்டாக கூப்பிட்டு போகணும். யாராவது நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு தூரத்து மாமா சித்தப்பாவை கூப்பிட்டு வருவோம், அவர் பக்கம்ட்டு அப்புறம் பொண்ணுக்கு என்ன போடுறீங்க அப்படின்வாங்க. நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம், அதை பற்றி பேசிக்க மாட்டோம். கூட வந்தவங்க தப்பாக ஏதோ வார்த்தை சொல்லி அது பிரச்சனையாகும். ஸோ கூட கூப்பிட்டு போகிறவங்க கரெக்டாக கூப்பிட்டு போனாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. நம்ம சில நாட்கள்லாம் சொல்லியிருக்கோம் நிறைய இன்டர்வியூஸில். அந்த நாட்கள் அந்த ஹோரையெல்லாம் இது பண்ணாங்கன்னா கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்கும். ஓகே. எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா பணம் விஷயத்தில். பணம் வந்து கரன்னு. ஏன்னா பிஸ்னஸ் வளருது, உங்களுக்கு ஜாப் வளருது, கல்யாணம் நடக்க போகுது, மகப்பேருக்கு டைம் நல்லா இருக்குன்னா எல்லாத்துக்கும் பணம் தண்ணியாக செலவாகும். அதே சொல்கிறா, எவ்வளோ கொடுக்குறேன் எவ்வளோ வாங்குறேன்னு எழுதி வச்சா ஜெயிச்சுக்கலாம். ஒரு மெயின் டிப்ஸ் என்ன பண்ணணும்னா, கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் இப்போ வாங்கிட்டிங்கன்னா அதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். அதை விட முக்கியம், கடன் யாருக்குன்னா கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்குறது கஷ்டம். அதனால் யாரும் கொடுக்காதீங்க, யார்கிட்ட வாங்குறீங்க, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா
இந்த வருஷம் சூப்பர் வருஷம். ஓகே சார். அடுத்து கன்னி ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்குது? கன்னி ராசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் கன்னி ராசி பார்த்தா ஆமாம் ஆமாம் இருக்கேன் அப்படின்வாங்க. என்னென்னா சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குது, அதனால் டல்லாக இருப்பாங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் பார்த்தா எல்லாமே நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கும். அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. என்னென்ன நல்லபடியாக நடக்கும், இவங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் வின் பண்ணுவாங்க. அதாவது படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் நல்லா படிக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம் நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் வாங்க, ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கன்னி ராசி, பெண் ராசி, நிலம் ராசி, வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, நல்ல கன்னி சித்திரையாக இருந்தால் நல்லா ஷாப்பிங் பண்ணுவாங்க, 10 தட்டு ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு இந்த ஒன்று விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னுவாங்க. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்களே ஆயிக்கணும். உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடந்துட்டு வருது. இதுலேயும் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனா ஷார்ட் டர்மாக நீங்கள் ஜெர்மனியோ ஏதாவது ஒரு கண்ட்ரி அனுப்புகிறாங்கன்னா கண்ட்ரி சேஃபாக தான் தாராளமாக போயிட்டு வாங்க. அது உங்களை அடுத்த லெவலுக்கு அது கூட்டிகிட்டு போகும். இது ஒன்று இருக்குது. பிஸ்னஸும் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸுக்கும் டைம் ரொம்ப சூப்பர். இதில் நிறைய பேர் ஃபுட்டு பிஸ்னஸில் இருப்பாங்க, நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருப்பாங்க, நிறைய பேர் ஹீலிங் மெடிக்கலில் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா வளரும், ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வளரும். சூப்பராக இருக்க டைம். எதில் வந்து இவங்க ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா திருமண விஷயம். நீங்கள் இப்போ திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா 4 ஹோரை பார்த்துப்போங்க. அதாவது இவங்களுக்கு பெஸ்ட்டுனா புதன்கிழமை புதன் ஹோரை பெஸ்ட்டு. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வரது, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கலாம். இது ஒன்று. அடுத்து வந்து ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குள்ள அந்த ரேப்போ இல்லை இந்த அந்யோன்யம் கொஞ்சம் ட்ரபிள் ஆகும். ஏன்னா இவங்களை 7ஆம் வீடாக சனி பகவான் பார்க்குறாருன்னா 7ல் சனி பகவான் இருக்கார். அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இஷ்யூஸ் வரும். ரொம்ப சிம்பிளுங்க, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும். பெட்ரூமில் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் பெட்ஷீட், ஒயிட் கர்டன்ஸ், இல்லை லைட்டான கலர் யூஸ் பண்ண சுக்கிரன் நல்ல ஆக்டிவேஷன் ஆகும். அதனால தான் நீங்கள் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் ஒயிட்டில் தான் இருக்கும் பெட்டு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க அதை வந்து ப்ராசஸாக வச்சுருக்காங்க. ஸோ ஒயிட்டில் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அந்த இஷ்யூஸ் வந்து தானாகவே உங்களுக்கு கம்மியாகும். இன்னொன்று, இது வந்து நில ராசி நல்லா சமைப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருதுன்னு தெரிஞ்சால் ஒன்று சமைச்சு போடுங்க, அப்படின்னா நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை கம்மியாகிடும். என்ன செய்யலாம்னு சொல்லிட்டீங்க சார், என்ன செய்யக்கூடாது? முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஏதோ ஒன்று தப்பாக பேசுகிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்முன்னு உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பேசுறது நல்லது. இன்னொன்று, நான் அதை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பேன். உங்கள் பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது வந்து நல்ல பஞ்சபூதம். உங்களுக்கு வந்து சாப்பாடு பிடிக்கும், சாப்பாடு செஞ்சு போடவும் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். இப்போ நீங்கள் கன்னிராசி, நீங்கள் வந்து கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தோணுச்சுன்னா இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள், அப்படி வேலை செய்யும். கையில் எப்பவுமே ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. முக்கியமாக ட்ரை ஃப்ரூட் சூப்பராக ஒர்க் ஆகும். திடீர்னு நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கீங்க, இல்லை கோவமாக இருக்கீங்க, ஏதோ பதட்டமாக பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சால் 2 முந்திரி பருப்பு ஒரு பாதாமாக வாயில் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு தோணுச்சுன்னா பேசுங்க, இல்லைன்னா கம்முனாயிடுங்க. இது வந்து உங்களை சாந்தப்படுத்திக்கிறதுக்கு. சார் நான் எவ்வளோ சாந்தமானாலும் என் ஹஸ்பண்ட் சும்மா இருக்க மாட்டார் சார்னா ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக நீங்கள் சமைக்கும் போது கன்னிராசி கையால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு சிம்பிள் பருப்பு சாதம், தயிர் சாதம் கடைஞ்சி கொடுத்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, தொடர்ந்து அவங்களுக்கு சமைச்சு போட்டே இருங்க. சார் நான் கோவமாக இருக்கேன், பரவாயில்ல செஞ்சு போடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாந்தமாவாங்க. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி வேலை செய்யும். அடுத்து துலாம் ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்குது? துலாம் ராசிக்கும் இந்த கடைசி ஒரு வருஷமே சூப்பராக இருந்தது. ஏன்னா அது சொல்லுவாங்க, குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்க்க, கெஞ்சு கூப்பிட்டாலும் 5ல் வர மாட்டாருன்னுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து டைம் வந்து இந்த ஒரு வருஷமே நல்லா இருந்தது. அடுத்த வருஷமும் சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா? இவங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார். அப்போ காசு ஏற்கனவே துலாமுக்கு வந்து கையில் காசு நல்லா வரும். ஏன்னா இது வந்து சுக்கிரன், ஆண் ராசி, காற்று ராசி, கையில் காசு இருக்கும். இந்த வருஷம்லாம் காசு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வரும். ஸோ இவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க கையில் காசு வருதுன்றதுனால அது சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் முயற்சி எடுத்தாலும் அவங்க வின் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட், சார் கையில் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வீடு வாங்கணும், ஏன்னா இவங்க வந்து வீடு கட்டினாலும் அழகாக கட்டணும், வண்டி வாங்கினாலும் அழகாக வாங்கலாம், சுக்கிரன் ரசித்து செய்வாங்க. ஸோ கையில் காசு இருக்குது, அழகாக வாங்கலாம். என்னென்னா உங்கள் ஒரு ஜாதகம் பார்த்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா லக்னம் நட்சத்திரம் பொறுத்து மாறும். எதில் ஜெயிப்பீங்கன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், இது மெயினாக துலாம்ன்றதுனால சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்னா வீடு வாங்குறது, நகை வாங்குறது ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன். நான் கிரிப்டோவில் போட்டேன், லாட்ரியில் போட்டேன், நீங்கள் சொல்லி தான் போட்டேன்லாம் அதெல்லாம் நான் சொல்லலை. ஸோ உடச்சி முன்னேற இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதில் கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கலாம். இது ஒன்று.
அடுத்து வந்து இவங்களுக்கும் பிஸ்னஸ் எதனா பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸ்க்கு டைம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. கல்யாணத்துக்கு டைம் நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து துலாம்லாம் நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் வீடு, இவங்களும் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, மற்றவங்களும் இவங்ககிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. சரியான டைமில் பண்ணலன்னா தவறாக எங்கேயாவது போயிடும். அதாவது சித்திரையெல்லாம் வந்து செவ்வாய் சுக்கிரன்றது வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும். இது வந்து கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2வது திருமணமாக இருந்தாலும் சரி, இது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் கல்யாணத்துக்கு இப்போ வரவங்க எதுக்கு பயப்படுறாங்க சார்? பொண்ணு மாப்பிள்ளை இருக்குது சார், காசு இல்லை சார், செலவு இல்லை சார். இந்த தடவை வந்து காசு கைக்கு வரும், உதவியாக வரும், அப்பா அம்மாவை தருவாங்க, சொந்தக்கார தருவாங்க, ஏதோ ஒரு விதமாக ஹெல்ப் வரும். சில பேருக்கு காசு இருந்தாலும் எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் ஆள் வரும், ஹெல்ப்பு கண்டிப்பாக வரும். அப்படி எதுவுமே வரல சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா குருங்கள், அப்படிங்க குருமார்கள், சித்தர்கள் வழிபாடு, இல்லை சித்தர்கள் வழிபாடு இல்லைன்னா ராகவேந்திரர் இருக்கார், கனகப்பட்டியார் இருக்காங்க, அவங்க ஃபோட்டோவாவது வச்சு வழிபடுறாங்க. இந்த குருமார்கள், குருபவன் உங்களை பார்க்கும்போது குருமார்கள் வழிபாடு பண்ண அந்த ஆசீர்வாதம் ஜாஸ்தியாக வரும். இது ஒன்று. இவங்க வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்து. என்னென்னா வாயை கட்ட மாட்டாங்க, அதான் சுகரு, அதுவும் இது சுக்கிரன் வீடுன்றதுனால அந்த டயபெட்டிஸ் இதெல்லாம் டக்குன்னு ட்ரிகர் ஆகும். இவங்க அதிகமாக பால் சம்மந்தமானது, ஸ்வீட் சம்மந்தமானதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும் போதே இப்போ துலாம் இருக்காங்க, துலாம் வீட்டோட அம்மாவோ அப்பாவோ இல்லை அண்ணன் தம்பி பார்த்தாலே மண்டையாட்டுவாங்க. நல்லா தெரியும், துலாம் அதிகமாக பால் சம்மந்தமாக ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கும். டக்குன்ட்டு இவங்களுக்கு வந்து சுகர் இதுவாகும். அதான் எப்படின்னா சுகர்ன்றது ரத்தம், ஆனால் ராசி நட்சத்திரம் பொறுத்து உடல் பாகங்கள் பாதிக்கும். துலாமுக்கெல்லாம் ஈஸியாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு இது வந்து அந்த பால் உறுப்புகள்னு சொல்லுவாங்க. டக்குன்னு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக வாயை கட்டினாலே இவங்களுக்கு வந்து ஹெல்த்து ஸ்டேபிளாக இருக்கும். ஹெல்த்து ஒழுங்காக இருந்தாலும் மைண்டு கிளாரிட்டி வந்துடும். இது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு மெயினாக ஒரே ஒரு விஷயம் பார்க்கணுன்னா ஹெல்த்து மட்டும்தான் பார்க்கணும். இது ஒன்று. அடுத்து வந்து தூக்கம். இது அப்படியே தூக்கத்தில் வரும். தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இவங்க வந்து அருகம்பில் ஜூஸ் குடிக்கலாம், இல்லை தூங்கும் போது தலகாணி கீழே அருகம்பில் பவுடர் வச்சுக்கலாம். இது வந்து நான் அஸ்ட்ராலஜியும் கலந்து சொல்கிறேன், மெடிக்கலும். டயபெட்டிஸு அருகம்பில் சாப்பிடும்போது டயபெட்டிஸ் கம்மியாகும், அதனாலும் உடம்பு சரியாகும். இன்னொன்று சைக்காலஜிக்கலாகவும் 12ல் இவங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கும் நீங்கள் அருகம்பில்லை தலையில் வச்சா தூக்கம் நல்லா வரும். இது எல்லாமே அஸ்ட்ராலஜி, மெடிக்கல், இது எல்லாமே கலந்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே சார். அடுத்த விருச்சிக ராசி, இவங்களுக்கான பராபவ வருட பலன்கள் என்ன? விருச்சகத்துக்கு சூப்பருங்க. ஏன்னா விருச்சகத்துக்கு ஜாக்பாட் இந்த வருஷம். ஏன்னா குரு பகவான் இவங்கள 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். விருச்சகம் என்னென்னா நிறைய ஏமாறும், லைஃப்பில் வந்து நிறைய ஏமாந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து எவ்வளவு என்னென்னலாம் விட்டாங்களோ அது எல்லாமே இப்போ அவங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஜாபில் ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, மகப்பேறு இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விருச்சகமாவது 3 பேரும் வீடு வாங்கிட்டாங்க. வீடு வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே டைம் சூப்பராக இருக்குது. இவங்களுக்கும் வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், வண்டிலாம் இவங்க தாராளமாக வாங்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. ஆஃபீஸ்லையும் எப்படின்னா ஜென்ரலாக விருச்சகம்லாம் எப்படின்னா ஆஃபீஸ் அதிகமாக ஏமாறுறது விருச்சகம். நல்லா உழைப்பாங்க. கடைசி நேரத்தில் ப்ரொமோஷன் வேறு எங்கேயோ போயிடும். கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பேர் கெட்டுடும், ஏதோ ஒரு இடத்துல கெட்டுடும். இந்த தடவை வந்து அவங்களுக்கு ப்ரமோஷனோ இல்லை சேலரி ஹைக்கோ. மெயினாக நான் வந்து அப்ராடுன்னு சொல்கிறேன். அப்ராட்னா எல்லாரும் அப்ராடு போவாங்கன்னு இல்லை, அடுத்து அட்லீஸ்ட் வேறு ஸ்டேட்டுக்கு, வேறு ஊருக்கு, இல்லை வேறு பிரான்ச்சுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அப்படி இல்லை எனக்கு கிடைக்கலாம், நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு அந்த கிரக நிலை மாறுறதுனால நீங்களே எஃபோர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவர் நல்ல முன்னேற்றமும் தரும். இது ஒன்று. அடுத்து இவங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப டைம் நல்லாயிருக்கும். விருச்சகத்துக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா டைம் இருக்குது. விருச்சகம் வந்து அதிகமான லவ் பிரேக்கில் விருச்சகமும் ஒன்று. என்னென்னா இவங்க பாசக்காரங்க, ஆனால் வேர்டிங்ஸ் சில டைம் வந்து கொத்துற மாதிரி பேசுவாங்க. அது வந்து ஈகோ ட்ரிகர் ஆகிடும். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் லவ்வர் 1 வருஷத்துக்கு மேலே உங்ககிட்ட தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அவர் தான் உங்கள் ஆள். டக்குன்னு கல்யாணம் மாற்றிடுங்க, அதுக்கு பெஸ்ட்டான டைம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்க. பிஸ்னஸில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். இவங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, இவங்க பாலிடிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. அதுலேருந்து
தள்ளி இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் யார் தப்பு பண்ணான்றத வாட்ச் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். மற்றபடி பிஸ்னஸில் இஷ்யூ இருந்தாலும் உங்கள் கையில் பணம் எப்போவுமே இருக்கும். எப்போவுமே உங்கள் கையில் பணம் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலே ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். பர்சனல் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம், கல்யாணமோ இல்லை குடும்பத்தோடு வெளியூர் போகிறதோ, பர்சனலாக வீடு வாங்குறது, ஏன்னா பிஸ்னஸ்லேயும் பண்ணலாம், பர்சனலாக பண்ணலாம். பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் ஒரு சூப்பரான வருஷம் இவங்களுக்கு. ஓகே சார். இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, பிஸ்னஸில் யாரையும் நம்பி ஃபுல்லாக இறங்கிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எனக்கு வேறு வழி இல்லை, நம்பித்தேன்னா ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். நான் இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ வாங்கினேன், இந்த அக்ரிமெண்ட் அவங்க ப்ராப்பராக போட்டுக்கிட்டாங்கன்னாவே ஜெயிச்சிட்டாங்க. இதை வீடாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சொந்த அண்ணன் தம்பிங்களே இருந்தால் கூட காசு விஷயம், சரிங்களா? அதனால் ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்கன்னா வீடோ பிஸ்னஸ் எதுவும் இருந்தாலும் இவங்க வந்து ஜெயிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இவங்க மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. இது வந்து நீர் வீடு, ஆனால் செவ்வாய் வீடு. இவங்க மெடிடேஷன் நல்லா பண்ணுவாங்க. மெடிடேஷன் பண்ணுறங்க, யோகா பண்ணுங்க, மெயின் எக்ஸசைஸ். செவ்வாய் வீடு இவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக பிக்கப் ஆவாங்க. இவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா சூப்பர். கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க இவங்களோட லைஃப் வந்து சூப்பராக முன்னேறும். ஓகே சார். அடுத்து தனுசு ராசி, இவங்களுக்கான பராபவ வருடம். எஸ், தனுஷ ராசி வந்து இந்த கடைசி வருஷமே ஒரு மிக்ஸ்டு வருஷம். நிறைய நல்லது நடந்தது, ஆனால் நிறைய தடங்களும் நடந்தது. என்னென்னா, குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்த்தா நிறைய நல்லது, ஆனால் சனி பகவானும் 10ஆம் பார்வையை பார்த்ததுனால நிறைய தடங்கள். யார் வின்னர்னா, அந்த தடையை உடச்சி வந்தான் தெரியுமா, அவன் வந்து பெருசாக வளர்ந்துருப்பான். அந்த தடையை முட்டிட்டு அப்படியே உக்காந்துட்டவங்க முன்னே இருக்க மாட்டான். இது அவங்க, அதாவது தனுஷ ராசின்றது இங்கிலீஷில் செகட்டேரியஸ்னு, இங்கிலீஷ் சிம்பிள் எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் ஒரு மிருகம் கலந்த மாதிரி இருக்கும். இவங்க வந்து எப்படின்னா சுயமுயற்சியால் முன்னேறவங்க. இவங்க வந்து போராடி முட்டி மோதி முயற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா பெருசாக வளருவாங்க. முட்டி மோதலைன்னா அப்படியே கீழே போய் எடுத்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய பிறவி குணம், பிறவி டிஎன்ஏவே இப்படி தான். ஸோ இந்த தடவையும் அப்படி தான். இவங்க முட்டி மோதினாங்கன்னா பயங்கரமாக வளரலாம். இது ஒன்று. குரு பகவான் அடுத்து இவங்களுடைய 2ஆம் வீட்டை தான் பார்க்க போகிறார். 2ஆம் வீட்டை பார்க்க போகிறதுனால நல்லா கையில் காசு வரும், பயங்கரமாக கையில் காசு வரும். ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும். ஃபேமிலியோட நல்ல ட்ராவலிங், வெளியூர் வெளிநாடுலாம் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இவங்க மலை பிரதேசம், ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுமே மலை பிரதேசமாக ஃபேமிலியோடு போயிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் டைமு. இதெல்லாமே நல்லாயிருக்கு. கல்யாணத்துக்கு ரொம்ப டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா தனுஷில் வந்து நிறைய பேர் அவ்வளோ சீக்கிரம் தனுஷ ராசியில் லவ் பண்ணுற மாட்டாங்க. இது ரொம்ப அடக்கமான பிள்ளை, குரு வீடு, வீட்டுக்கு அடக்கமான பிள்ளை, அமைதியான பிள்ளை, அதெல்லாம் தனுஷ ராசி தான். ஸோ வீட்டில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி உங்களுக்கு புஷ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா, இது அவங்க என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கல்யாணத்துக்கான ஸ்லாட் இப்போ இந்த ஸ்லாட் இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டா ஓகே, எனக்கு ஒன்று அப்ரைஸ் வரட்டும், நான் ஒரு வீடு வாங்கிடுறேன்ட்டு உக்காந்துட்டாங்கன்னா வீடெல்லாம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பொண்ணோ பையனோ கிடைக்கிறது கஷ்டம். ஃபஸ்ட்டு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு, இப்போ பையனுக்கும் டிமாண்ட் ஆகிட்டு வருது, சரிங்களா? அதனால் பொண்ணோ பையனோ கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இப்போவே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கான உதவிகள் நிறைய வரும். அதான் நீங்களே அந்த சொந்தக்காரர்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. இவங்க ரொம்ப அமைதியான டைப்பு, பேசிக்க மாட்டீங்க. ஆனால் அந்த சொந்தக்காரர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்வார். யாராவது எனக்கு வந்து இல்லை சார் எனக்கு ஹெல்ப் இல்லை, நான் ஏதோ கஷ்டத்தில் இருக்கேன், என்னால் முடியல அப்படின்னா, இது குரு வீடு. கண்ணை மூடிட்டு பக்கத்தில் எங்கே ஜீவசமாதி இருக்க போய் உக்காந்துரும். தமிழ்நாட்டில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு ஜீவசமாதி இருக்குது. நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நிறைய ஜீவசமாதி இருக்குது, போய் உக்காந்துருங்க. அந்த பழக்கம் இல்லைன்றவங்க ஏதாவது ஒரு சித்தருடைய ஃபோட்டோவை வீட்டில் மாட்டிக்கிட்டு வழிபடுங்க. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இவங்களை வந்து சூப்பராக இவங்களை கூட்டிகிட்டு போகும். மற்றபடி பர்சனல் லைஃப் வந்து இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. வேலையில் ப்ரமோஷன் அதெல்லாமே நிறைய இருக்குது. எதில் இவங்க ஜாகிரதையாக இருக்கணும்னா பிஸ்னஸ். ஏன்னா இவங்க வந்து இந்த ராசிக்காரங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏமாந்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் திருப்பி எழுந்துப்பாங்க. இவங்க என்னென்னா ஒரு 20s ஏமாந்தீங்கன்னா பரவாயில்ல, 50s ஏமாந்தீங்கன்னா எழுந்துக்கிறது கஷ்டம். அதனால் பிஸ்னஸ் நேற்று நைட்டு வந்த ஜாதகமாக இருந்தேன், ஃபாரின்லேருந்து வந்தேன், என்கிட்ட 1.5 கோடி இருக்குது, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு கேட்டார். அவர் ஜாதகத்தில் தான் முதல்ல பிஸ்னஸ் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. எதுவுமே இல்லை சார், ஏதாவது ஒரு இடத்துல வீடு வாங்கிட்டு கடையோட வீடு வாங்கிட்டு உக்காந்துருங்க, எதுவும் எடுத்து பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்கு இப்போ காலகட்டம் பிஸ்னஸ்க்கு டைம் சரியில்லை, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கிறவங்க கைடன்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கும்பராசிக்கு வந்து கீ பாயிண்ட், இதுதான் கீ பாயிண்ட் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மென்டார் இருந்துட்டாங்கன்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இவங்க வந்து பயங்கரமாக குரோத்தில் இருப்பாங்க இவங்க. எஸ், இதுதான். ஓகே சார். அடுத்து மகரம். மகர ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி? எஸ்,
மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான் அவங்களுக்கு வந்து இந்த 7 வருஷம் சனி பயிற்சிலாம் முடிஞ்சு இப்போ தான் அப்படியே ரிலாக்ஸாக மேலே வராங்க. இப்போ குரு பகவான் அவங்க வீட்டு தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே நடக்கும். ஏன்னா ஜென்ரலாக இப்போ நிறைய மாறிட்டாங்க. இப்போ வாக்கிய பிரகாரமாக சனி பயிற்சியாக நடக்கும். இவங்களுக்கு ஒரு 4-5 மாதமாகவே நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு இருந்தது. இருந்தாலும் சில பேருக்கு கிரக கோளாறால் நடக்காமல் இருந்த திருமணமோ இல்லை குழந்தை பாக்கியம், நிறைய பேர் குழந்தை பாக்கியம் தவிக்கிறதோ, இது எல்லாமே இந்த டைமில் நடக்கும். நிறைய மகர ராசி லக்னம் இவங்க 2 பேருமே நிறைய பேர் வேலை இழந்து இல்லை இருந்த வேலையிலேருந்து கீழே கம்மியான சம்பளத்துக்கு போயிட்டு வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களாம் திருப்பி புது வேலை கிடைக்கிறதுக்கு இல்லை அவங்கள முன்னாடி அந்த சொல்லுவாங்களே 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி இருந்தாலும் அதே மாதிரின்ற மாதிரி அவங்களோட பழைய பொசிஷன் போகிறதுக்கெலாம் இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று வேலையில். இது அடுத்து வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு திருமண தடங்கள் வந்திருக்கும். திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நிறைய பேருக்கு திருமண தடங்கள் எங்கன்னா மகரத்தில் உடம்பு பயங்கரமாக போடும். இந்த ஒபிசிட்டி இஷ்யூஸ் வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். நிறைய பேருக்கு கடன் இருந்திருக்கும். இதனாலேயும் திருமணம் தடை ஆகிருக்கும். இப்போ ஹெல்த்தெல்லாம் ரெக்கவர் ஆகும். என்னென்ன மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் போய் சரி பண்ணுறாங்க. ஹெல்த்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சூப்பரான டைம் இது ஒன்று. அடுத்து கடன்களும் நிறைய இவங்க இப்போவே நிறைய படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஒன்றும் கொஞ்சம் இருக்கும், அதையும் அவங்க குறைச்சிடலாம். எதிரிகள் தொல்லை ஏதாவது இருந்ததுனாவும் அதெல்லாமே இப்போ எல்லாமே ஃபுல்லாக கம்மியாகிடும். ஸோ கல்யாணத்துக்கு வந்து ஃபுல் கிளியரன்ஸ். இவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைம் இது. இன்னொன்று இவங்க வந்து பிஸ்னஸ் மகரத்தில் பொதுவாக 35 வயசுக்கு மேலே நிறைய பேர் 35 வயசுக்கு மேலே தான் வளருவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப சூப்பராக வளருவாங்க. பிஸ்னஸ்க்குலாம் இது சூப்பரான டைம். பிஸ்னஸ் இந்த 7-8 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே பிஸ்னஸில் எடுப்பீங்க. ப்ராஃபிட்டும் நல்லா வரும். இது அப்படியே எடுத்து பர்சனலில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ பர்சனல். ஸோ பணம் எல்லாமே வரும், பேக்கப் எல்லாமே வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் க்ரோத்து தான். கல்யாணமும் பண்ணிடலாம். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ராகு பகவான் டிசம்பர் 5க்கு அப்புறம் உங்கள் வீட்டுள்ள வருவார். சரிங்களா? அதாவது ராகு கேது பயிற்சியில் வந்து கும்பத்துலேருந்து மகரத்துள்ள வருவார். அப்போ அந்த நேரத்தில் வந்து டிசம்பர் 5க்கு மேலாம் ஏதாவது ஒரு கோளாறு நடக்கும். அதாவது யாராவது தப்பாக கைட் பண்ணுறதோ இல்லை மகரத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா கையில் காசு வந்தோடனே லைட்டாக பேட் ஹேபிட் வர்றது, இல்லை தப்பாக பேசுறது, இல்லை லைட்டாக கிறுக்காக யோசிப்பாங்க, ஷார்ட்கட் யோசிப்பாங்க. ஷார்ட்கட்டை கையில் எடுத்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. அதுவும் டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம் ஷார்ட்கட் ஏதாவது இதில் போட்டால் 10 மடங்காக காசு வருமா இல்லை இதில் பிஸ்னஸ் பண்ணலாமான்லாம் ஷார்ட்கட்டில் போனாங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. அதனால் எந்த நல்ல விஷயம் வந்தாலும் சீக்கிரம் டிசம்பர் 5க்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா கல்யாணமோ டாக்டர் ஏதாவது ஐவிக்கு நீங்கள் டாக்டர் பார்க்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் டிசம்பருக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய நல்லது நடக்கும். நல்லது நடக்குதுன்றதுனால திமுறோ ஹெட்வெயிட்டோ வந்ததுன்னா சொல்லி முடிஞ்சது. முக்கியமாக வயசில் பெரியவங்க அப்பா, அதான் முக்கியமாக ஆண்கள் அப்பா பெரியப்பா வீட்டில் அண்ணன் இவங்க, இல்லை ஆஃபீஸில் போனீங்கன்னா மேனேஜர் டிஎல், இல்லை பிஸ்னஸில் போனீங்கன்னா உங்களை விட சீனியர் இருப்பாங்க. நம்ம கீழே வேலை செய்வாங்க ஆனால் நம்மளை விட சீனியர் இவங்ககிட்ட எதனா வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டம். அதான் டிசம்பர் 5க்கு மேலேனா வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். மற்றபடி இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான வருஷமாக இருக்குது உங்களுக்கு. ஓகே சார். அடுத்து கும்பராசினர், இவங்களுக்கான பராபவ வருட பலம். எஸ், கும்பம் தான் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு போய். ஏன்னா 5-6 வருஷம் இந்த சனி பயிற்சியில் அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. இப்போ வாக்கிய பிரகாரமாக சனி பயிற்சி ஜென்ம சனி மூவ் ஆகிடுச்சு மீனத்துக்கு. ஸோ இவங்க வந்து நல்லா இருக்காங்க. ரொம்ப பெரிய ரிலீஃப் கும்பத்துக்கு என்னென்னா டிசம்பர் 5 வந்து ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு பவன் இவங்க வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இருந்த ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கஷ்டத்துக்கு மேலே தீர்ந்துடும். ஏற்கனவே சனி பகவான் மூவ் ஆகிட்டார். இப்போ ராகு பவனும் மூவ் ஆகிட்டப்போ நல்ல வளர்ச்சி. நிறைய பேர் சார் அப்படிலாம் இல்லை சார்னுவாங்க. நம்பிக்கையாக உட்காருங்க. இதுக்கப்புறம் வந்து கும்பத்துக்கு வளர்ச்சி. பெரிய நல்ல விஷயம் என்ன சொல்லணும்னா கல்யாணம். ஏன்னா இவங்களது சனி பயிற்சி ராகு பயிற்சி ஏன்னா ப்ரப்போசல் வரும். கல்யாணமாக மாறுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இல்லை டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஏதாவது சொதப்போம். நிறைய சொதப்பல் நடந்திருக்கும். அந்த சொதப்பல் எல்லாமே கம்மியாகிட்டு கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கும். அதுவும் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம்லாம் கல்யாணத்துக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது ஒன்று கும்பத்துக்கு. இன்னொன்று கும்பத்துக்கு வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் வரும். ஏன்னா இந்த 5-6 வருஷம் வந்து அவங்க யார்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கும்பராசிலாம் 7 வருஷமாக ஒரு ரூம் உள்ளே இருக்கார். சாப்பாடு மட்டும்தான் ரூமில் தள்ளுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் அதை ரிலீஃப் ஆகிட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க, பழைய சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு ஒரு ரேப்போ வரும். இது ஒன்று. இது லவ்வாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களாகவும் இருக்கலாம். இது கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. அவங்க வாங்கியிருந்த கடன் எல்லாம் குறைப்பாங்க. இப்போ வந்து இந்த 5-6 வருஷம் ஏகப்பட்ட கடன் வாங்காதவங்க கூட கடன் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் அது குறையும். அதனால் வந்த பிரச்சனைகள் குறையும். எதனா கோர்ட்டு கேஸ் இஷ்யூஸ் இருந்தால் அது எல்லாமே குறையும். இதில் யாருன்னா பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் வளரும். ஏன்னா இந்த 5-6 வருஷம்னா அது இடுப்பில் வெயிட் இருந்தாலே பெரிய விஷயம்டான்ற மாதிரி எல்லாத்தையுமே விற்று தொலைச்சிருப்பாங்க. கையில் எதுவுமே அது எல்லாமே இப்போ தான் திருப்பி ஒவ்வொன்றா அவங்க விற்றதையே இப்போ தான் ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் வளரும். பிஸ்னஸ் ப்ராஃபிட் நல்லபடியாக வளரும். எதில் ஜாகிரதையாக இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. வேலை, பிஸ்னஸ்ஸு, கல்யாணம், காசு கண்ணா பின்னான்னு செலவாகும். செலவாகன்றதை தாண்டி ஏன் ஆகுதுன்னே எப்படி ஆகுதுன்னே தெரியாமல் ஆகும். எழுதி வைக்கிறது தான் அக்கௌண்ட்ஸ் புக்கு. அது இது வந்து கும்பம். இப்போ அதை பூரட்டாதிலாம் வந்து என்ன குபேரரோட இது. அவங்க எழுதி வைக்க தான் யார் கொடுத்தோம் ஏன்னா இவங்க டக்குன்னு ஏமாந்துருவாங்க. அதுவும் ராகு பகன்லாம் இருக்கிறதுனால நீ கொடுக்கவே இல்லைன்றவங்க இவங்களும் எழுதி வைக்கலாம் ஏமாந்துருவாங்க. ஸோ இவங்க வந்து எழுதி வைக்க காசு எழுதி வைக்க இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. மெயினாக இதுக்கப்புறம் கும்பம் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. முக்கியமாக யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தாங்கன்னா திருப்பி வாங்குறது இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே சார். அடுத்த இறுதியான ராசியான மீன ராசி. இவங்களுக்கான பராபவ வருட பலன். எஸ், மீன ராசி தான் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் நடந்துகிட்ருக்கு. அதனால் மீன ராசி தான் ரொம்ப டஃப்பான டைமில் இருக்குதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய குட் நியூஸ் என்னென்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்ப்பார் மீனத்தை. ஸோ அதனால் நீங்கள் வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு. அதுவும் லாஸ்ட்டு 6 மந்த்லாம் சரியான டஃப். ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போனா நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் வரும். வராதுன்னே சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரகிள் வரும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. அதை முக்கியமாக இதில் ஜெயிப்பீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து நீர் ராசி, பெண் ராசி, பொறுமை இருக்கும், அறிவாக இருப்பாங்க. யோசித்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வீடு, வண்டி, நகை எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு. இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. இவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ், அதை தொடர்ந்து ப்ராஃபிட் இது வர்றதுக்கும் எக்கச்சக்கமான இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இவங்களுக்கு வந்து எதில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போனா ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் பயங்கரமாக குழப்பிப்பாங்க, மென்டலி ரொம்ப குழப்பிப்பாங்க. இன்னொன்று சாப்பாடு லிட்டலாக ரொம்ப அன்கண்ட்ரோலபுளாக போகும். இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மீனத்துக்கு பொதுவாக பாத வலி இருக்கும். அதே இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால அவங்க நீங்கள் யாருன்னா மீனம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பாதத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பாத வலி இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் தூங்கும் போது நல்லெண்ணெயை லைட்டாக பாதத்தில் தடவிட்டு தூங்குங்க, ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து அதிகமாக சாப்பிட ரொம்ப நல்லது. இதை தாண்டி இல்லை சார் எனக்கு அந்த மைண்டு குழப்பம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து யார்கிட்டையுமே ஏன்னா கேட்க முடியலை அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு பெஸ்ட்டு வந்து ஜீவசம்மதிகள். அதாவது நம்ம தலையெழுத்தை ஒருத்தர் மாற்ற முடியும் அப்படின்னா குருமார்கள். ஆண்டவனை பிடிக்கிறத விட குருமார்களை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மளை கரெக்டாக கூட்டுப்பாங்க. அது இது குரு வீடு. இவங்க வந்து குருமார்களை பிடிச்சிட்டாங்கன்னா ஜாஸ்தியாக இவங்க வந்து ஜெயிச்சிடலாம். இவங்க வந்து எதில் வந்து கவனமாக இருக்கணும்னா, ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக கவனமாக இருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரேப்போ. இதில் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை தள்ளி தூரமாக இருக்கிற மாதிரி நிலைமைகள் ஏதாவது வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு. நிறைய பேர் வீட்டில் இது நான் இந்த சேனல்லே சொல்கிறேன், நிறைய பேர் வீட்டில் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஜென்ரலாக தனியாக சிவலிங்கம் வச்சு கும்பிடாதீங்க. அதேமாதிரி தனியாக அம்பாளை வச்சும் கும்பிடாதீங்க. தனியாக இருந்தாலே பிரச்சனை. எப்போவுமே சேர்த்து கும்பிடணும். சிவம் சக்தியாக கும்பிடணும். விஷ்ணுவையும் லக்ஷ்மியும் தான் சேர்த்து கும்பிடணும். தனியாக கும்பிட்டிங்கனாவே நிறைய சிக்கல் வருது. இது ப்ராக்டிக்கலாக நிறைய பார்த்துட்ருக்கேன். இவங்களுக்கு மெயினாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒன்றா வச்சு வழிபடுங்க, ரொம்ப சூப்பர்.
லக்ஷ்மி நரசிம்மர் யோகா நரசிம்மர்லாம் அப்படியே உக்கிரமாக வச்சுருப்பாங்க வீட்டிலம்மா. இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுமா. லக்ஷ்மி நரசிம்மரை சாந்தமாக வைங்க, இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். திருமண தடங்கள் ஆகிட்டுருக்கு, நிறைய மீனராசிக்கு இப்போ திருமண தடங்கள் ஆகும். இவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு சூப்பராக ஒர்க் ஆகும். இவங்களும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு இவங்க வந்து பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வர்றது, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு இதுவும் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். இந்த நல்ல விஷயத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா ஜென்ம சனி பகவான் பிறந்ததே மீனராசி தான். அதனால் அவர் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் செய்வார். ஓகே சார், 12 ராசிக்கான பலன்களை வந்து ரொம்ப விளக்கமாக கொடுத்துட்டீங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.